இந்த வீடியோ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு தான். பெரியவங்களுக்காக நாங்கள் வந்து பேசலை. இந்த பகுதியில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து சாஃப்டாக பேசுவாங்க. பண்பாக பேசி வந்து புரிய வைக்கிறேங்கிற பேரில் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க, மென்டலி மேனிப்புலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்தெந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்தந்த கண்ட்ரியோட சேர்ந்து அந்த காஸ்ட் நேமை வந்து சேர்த்து வச்சுக்கிறது. என்ன ஆளுங்கன்னு கேட்கறதுக்கான அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தாலே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. படிடா பரமான்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா படிச்சும் தொலைச்சிடுறாங்க. அதுதான் எஜுகேஷன் வளர வளர நீ எவால்வ் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு தானே போகணும். அப்படியே வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்காங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓக்சைட் ஸ்டோரிஸ். இந்த எபிசோட்ல வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கொங்கு சைடில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் ஏன் வந்து அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்தோம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அதான் இந்த வீடியோ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு தான். பெரியவங்களுக்காக நாங்கள் வந்து பேசலை, அதனால் வந்து யாரும் அஃபண்ட் ஆகிக்க வேண்டாம். இப்போ வந்து மற்ற ஊர்களெலாம் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த ஊர்கள்லாம் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நாங்கள் 2 பேரும் அந்த ஏரியாவிலேருந்து வந்ததுனால நாங்கள் எப்படி வளர்ந்தோம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து சொல்ல போகிறோம். இருக்கிறதுனால அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ அதான் ஏன் வந்து நாங்கள் கொங்கு ரீஜியன்லேருந்து வெளியே வரணும். அங்கே தான் யூஜி பண்ணோம், ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிட்டோம், அதனால வந்து நல்ல காலேஜ் அதனால வந்து சேர்ந்தோம். யூஜி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அறிவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல, பிஜிக்கு கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடாது, இருந்தால் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிருப்போம், குழந்தை பெற்றிருப்போம், லைஃபே வந்து வேற மாதிரி மாறி இருந்திருப்போம். ஆனால் அது அப்படி பண்ணுறவங்கள தப்புன்னு சொல்லலை, எங்களுக்கு தேவையா இல்லை. அது நாங்கள் எங்களுக்கு அப்போ ட்ராவல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் அது ஃபுல் டைமாக பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேயே இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியாது. கல்யாணம் ஆகிட்டாலும் வந்து சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகிட்டா எல்லாம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். அந்த சவாலான விஷயமும் எங்களுக்கு பண்ணுறதுல வந்து இஷ்டம் இல்லை. அதனால் சரி பரவாயில்ல, நம்ம வந்து ஏரியா விட்டு தள்ளி வருவோம்னு சொல்லிட்டு சென்னை வந்து வந்துட்டோம். ஆமாம், வந்தோம். நல்லா கரியர் வைஸும் நல்ல க்ரோத் இருந்தது, பர்சனலாகவும் நல்ல விஷயங்கள் நடந்தது. 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால வந்து இப்போ எங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அங்கே இருந்திருந்தா அந்த பார்ட்னருக்கு புரிய வைக்கிறதோ இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக இருக்கும். இது நம்ம ஒரே மைண்ட் செட்டில் வந்து கல்யாணம் பண்ணிட்டதுனால அதுவும் நமக்கு ஒரு லிபர்ட்டி இருக்குது. அது ஒரு பிரச்சனையாகவும் வந்து எங்களுக்கு இல்லை. இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ்னு எடுத்துக்கிட்டா ஸ்கூலில் இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன் பிறந்ததுலேருந்தே பிரச்சனை தான். ஓகே, பொண்ணுன்னா எப்படி பையனா அப்படின்னு பிரிச்சுருவாங்க. ஒரு பயங்கரமான ஒரு பேட்ரியாட்டிக் பிஹேவியர்ஸ் தான் வந்து வீட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கும். ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஒரு கோழி பண்ண ட்ரீட்மெண்ட்டில் தான் வந்து இயங்கும். நம்ம எவ்வளோ நாள் வந்து சண்டே, எல்லா நாளும் சண்டே கிளாஸ் போயிருக்கோம், 9th போயிருக்கோம், 11th போயிருக்கோம், 10th 12th சொல்லவே தேவையில்லை, சண்டே கிளாஸ் போயிருக்கோம். இங்கே சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சொன்னால் சண்டே கிளாஸா அப்படின்னு என்ன அப்படிங்கிறாங்க. அதான் ரொம்ப லிபரலாக வந்து இருந்திருப்பாங்க. காலையில் 3 மணிக்கெல்லாம் வந்து, அதாவது கொஞ்சம் வெல் விஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் படிப்பு எக்ஸ்ட்ராவா டியூஷன் தேவைங்கிறவங்களுக்குலாம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தாங்க, திரும்ப நைட்டு 10 மணி வரைக்கும் எடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு. ஆனால் நம்ம வந்து அது பிடிச்சதான் பண்ணோம். நம்ம படித்தது, சண்டே கிளாஸ் போனது, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இருந்தாலும் அதை வந்து கம்பல் பண்ணுறவங்களுக்கு அது வந்து பிடிக்காது. நம்ம படிப்பு சார்ந்ததுனால நமக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. இன்னொன்று, எல்லாருமே வந்து படிக்கணும் 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 அப்படின்ட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து படிப்ஸா இருப்பாங்க நேச்சுரலாகவே. அதுதான் என்ன 10th நல்லா மார்க் எடுத்தோம் 2 பேரும். அப்புறம் சரி படிங்கன்னாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு 2 பேருக்குமே. அப்புறம் சரி 12th முடிச்சோம், 12th நல்லா மார்க் எடுத்தோம். ஸோ நல்லா மார்க் எடுத்தோமே, அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்ரி யூனிவர்சிட்டி போய் சேர்ந்தோம். இன்னொன்று, இந்த அக்ரி காலேஜ் பற்றி பேசுகிறப்போ எனக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறது ஒரு மெயின் பாயிண்ட்டு. ஏன்னா அது வரைக்கும் நம்ம ஹாஸ்டல் எங்கேயுமே போயிருந்தது இல்லை. எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலு, வேறு ஸ்கூலும் மாறல, எந்த என்விரான்மெண்ட்லுமே மாறல. அது எனக்குமே அப்படி தான் தோணுச்சு, வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்டலில் சேர்ந்த அன்றைக்கி ஃபஸ்ட் டேலாம் வந்து அழுதேன் நான். நல்லா ஞாபகம் இருக்குது. நீ அழுகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நம்ம போகிறப்ப எனக்கு வருத்தம் இருக்கும், ஆனால் எனக்கு வந்து அழுகே வந்துருச்சு. என்னடா இப்படி இருக்குமே அப்படின்னு. அப்புறம் செகண்ட் இயர் போன உடனே அவ்வளோதான், ஆட்டத்தை ஆரம்பிச்சாச்சு.
வீட்டு பக்கத்துல இருக்கிறதுங்கிறது ஒன்றா, இன்னொன்று வந்து எனக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, கவுன்சிலிங்லாம் கொடுத்தாங்க. அதாவது வீட்டில் படித்த எனக்கு முன்னாடி படித்தவங்கலாம் ஃபேமிலி தான் வந்து ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் படிப்பு எல்லாமே. நான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு போனேன், திருச்சி காலேஜ், மதுரை காலேஜ், இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொண்டு போனேன். அப்புறம் வந்து அங்கே வேண்டாம், கோயம்புத்தூரில் தான் உனக்கு கல்ச்சர் இருக்கும், உனக்கு பண்பு இருக்கும், நமக்கு தான் வந்து அந்த என்ன சொல்கிறது மரியாதையெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை பிரைன் வாஷ் பண்ணாங்க. ஸோ வீட்டு பக்கத்துலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் சேர்த்து விட்டாங்க. அதுதான் என்னன்னா இப்போ வந்து இப்போ நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். ஆனால் இப்போ ஸ்கூலும் முடிச்சிருவாங்க, நல்ல ஸ்கூலில் படிப்பாங்க, வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி கட்டி படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜும் அதே மாதிரி சூப்பரான காலேஜ், அதாவது கோயம்புத்தூரில் இருக்க பெஸ்ட் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, அதுவும் நல்லா செலவு பண்ணி படிக்க வச்சிருவாங்க. இல்லை வந்து வேற எங்கேயா இப்போ சென்னைக்கே அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே படித்து முடிச்சிருவாங்க, படிப்போடு அப்படியே வந்து நிப்பாட்டிடுவாங்க. நீ வேலைக்கெலாம் காசு இருக்குது, அதனால் நீ ஏன் வேலைக்கு போகிற, நம்மகிட்ட தான் காசு இருக்குது, வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஒன்றுமே இல்லையே, காசுக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம வந்து அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு வந்து நினச்சி வேலைக்கே போகாமல் பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ என்னையும் அதெல்லாம் பண்ணாங்க, என்னையும் பண்ணாங்க, வேலைக்கு போகிற அப்படின்னு ஃபோர்ஸாக சொல்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பிடிச்ச விஷயமே இந்த பகுதியில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து சாஃப்டாக பேசுவாங்க, பண்பாக பேசி வந்து புரிய வைக்கிறேங்கிற பேரில் வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருப்பாங்க, மென்டலி மேனிப்புலேட் பண்ணிட்டுருப்பாங்க. வந்து எதுக்கு கண்ணு சிரமப்பட்டு கஷ்டப்படாத, உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, இழைச்சி போயிடுவ, எப்படி அப்புறம் மாப்பிள்ளை பார்க்கறது நீ இழைச்சி போயிட்டீனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்ம கிட்ட என்ன பணமா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதுதான் பொண்ணுங்களும் ட்ரெயின்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த ரியாலிட்டியில இருந்து சண்டை போட்டெல்லாம் வெளியே வர முடியாது, நம்ம 2 பேருக்கு அந்த பாசிபிலிட்டி இருந்தது, அந்த ப்ரிவிலேஜ் கூட இருந்துச்சு. நம்ம வீட்டுல எதுக்குற பெரிய பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் நம்ம சரௌண்டிங்ஸ் அதெல்லாம் அவங்களெல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. படிக்கணும், எப்படியும் நான் இந்த காலேஜ்லேயே படிச்சுக்கிறேன், நான் எப்படியும் மாப்பிள்ளை உள்ளூருக்குள்ளேயே தான் பார்ப்பாங்க, திருப்பூர்னா திருப்பூர், கோயம்புத்தூர், காங்கயம், தாராபுரம் அந்த சரௌண்டிங்கில் தான் பார்ப்பாங்க. நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கேன், சென்னை மாப்பிள்ளை இல்லை பெங்களூர் மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் பார்த்து வந்துடலாம்ல அப்படின்னு சொன்னப்போ, இல்லை அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எப்படியும் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, வீட்டில் இருந்து போர் அடிக்கும், நான் இங்கே இருந்தால் நான் ஷாப்பிங்காவது போயிட்டுருப்பேன், எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்காவது நான் அடிக்கடி போவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்கள சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணிடுவாங்க. மென்டலி அவங்களே அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு அதை தாண்டி யோசிக்கவே தோணுது, இப்படிதான் நம்ம இருக்கணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அதே மாதிரியே வந்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. டீச்சர்ஸும் அதே மாதிரி தான், டீச்சர்ஸும் வந்து சொல்லி கொடுக்கும் போதே ஓகே இந்த ஆளா, ஓகே இந்த ஆளுங்களா அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கும் தெரியும், அங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லார பத்தியும் தெரியும். இப்போ சென்னையில எல்லாம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னு நமக்கு தெரியுமா, இதை பெருமையா யாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் எங்களுக்கு தெரியும், நாங்க அவ்வளவு பண்பானவங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம பேசினா அவங்க காஸ்ட் எல்லாம் நமக்கு தெரியவே தெரியும். ஆனா நம்ம அந்த பகுதியில புதுசா ஒரு ஆள் குடி வந்தா அடுத்த விஷயமே வந்து அவங்க என்ன ஆளுங்க என்ன அப்படிங்கிறது தான் தெரியும். கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஈவன் காலேஜஸ்ல கூட அந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அப்டேட் ஆயிட்டாங்க, எல்லாரும் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வச்சிருக்காங்க தனித்தனியா. ஆமா, எந்தெந்த ஊருக்கு போறாங்களோ அந்தந்த கண்ட்ரியோட சேர்ந்து அந்த காஸ்ட் நேமை வந்து சேர்த்து வச்சுக்கிறது. அதான் அம்பேத்கர் தான் சொல்றாரு, நீ வந்து எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே ஒரு ஹிந்துவா எந்த கண்ட்ரியில் போய் இருந்தாலும் அங்கேயுமே இந்த காஸ்ட் பேஸ்ட் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து காஸ்ட் வந்து மக்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதோட பை ப்ராடக்ட் தான் இது. அதான் இப்போ நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன்ல, அங்கே நான் மீட் பண்ண தமிழர்கள் அதை தான் கேட்குறாங்க, என்ன எந்த ஊருங்க, ஓ அப்படிங்களா நீங்கள் இந்த ஆளுங்களா அப்படிங்கிறாங்க. என்னங்க ஆஸ்திரேலியாவில் இருக்குங்க, நாம எதுக்கு இதை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க அங்கேயே செட்டில்டு இருந்தாலும் அப்படி கேட்குறாங்க. ஆமாம், இப்போது இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஆன்லைன் ப்ரெசன்ஸே வந்து அவங்க ரொம்ப புரட்சியான ஆளா இல்லை வந்து பெரியார் அம்பேத்கர்லாம் வந்து பேசுவாங்கல்ல. ஆனால் இப்போ அவங்களே இப்போ ஒரு வேளை கொங்கு ரீஜன்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோயேன், நேரில் பார்த்தாங்கன்னா உடனே கேட்பாங்க, என்ன காஸ்ட்டு, என்ன குளம், என்ன இது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஆன்லைனில் இப்படி இருக்க, நேரில் வந்து இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும்ல நமக்கு. என்னதான் இருந்தாலும் அந்த இது வந்து உள்ள அவங்களுக்குள்ள வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில்
இந்த மாதிரி இந்த கொங்கு சமூகத்தை சேர்ந்த பசங்க வந்து பந்தா பண்ணுறதுக்குனே சில காலேஜஸ்லாம் இருக்குது. போனால் அந்த தங்க செயின் போட்டு போகிறது, அப்புறம் வந்து நல்ல காரில் போகிறது, எல்லாருமே கார் வச்சுருப்பாங்க, காரில் போகிறது, நல்ல வாட்ச் கட்டிட்டு போகிறது, ஒன்றுமே படிக்கலாம் மாட்டாங்க, போய் சும்மா ஒரு டைம் பாஸு, ஒரு பந்தா, அதை வந்து பத்திரிக்கையில் போடுறதுக்கு வந்து ஒரு டிகிரி ஃப்ளான் பண்ணிட்டு திரும்ப வந்து வீட்டில் அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணாங்களோ அதை வந்து எடுத்து நடத்துறது. இல்லை வந்து நிறையா காசு வச்சுருக்காங்கன்னா வேலைக்கே போகாமல் வீட்லேயும் சும்மாவே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்றது தான். ஆனா அதுக்கு எதுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி எதுக்கு நீ எல்லாம் காலேஜ் மேனேஜ்மென்ட் சீட்ல தான் படிப்பாங்க. அதான் காசு செலவு பண்ணி டொனேஷன்லாம் கட்டி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த படிச்சதுக்கு வந்து எந்த பயனுமே இருக்காது. இப்போ நம்மளும் படிச்சதுக்கும் வேலை செய்யறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஏதாவது வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்ல. ஆனா வந்து அது வேற ஒரு வேர்ல்ட்ல தான் வந்து இருக்காங்க. இதுலயும் கொஞ்சம் நல்லா குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு மேலே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, சென்னைக்கு வரவங்க, பெங்களூருக்கு வரவங்க அதெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி வேலைக்கு வர்றவங்களும் சிலர் வந்து தப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. திரும்ப அங்கே போகாமல் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்தது எல்லாமே வந்து எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம், இது உலகமே வந்து வேறையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கொங்கு ரீஜனில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே செல்ஃப் சஸ்டைன்டாக இருக்காங்க. அங்கேயே காசு இருக்கு, அங்கேயே இப்போ திருப்பூர் அதுக்கப்புறம் ஈரோடு அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து அவங்களுக்கு வேலைக்கு ஏதாவது போனால் கோயம்புத்தூர் இருக்கு, அதுவுமே கொங்கு ரீஜனுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அதனால எல்லாமே அங்கே இருக்கிறதுனால வெளியே வர்றதுக்கான அவசியமும் இல்லை. ஸோ அதனால ரொம்ப கம்மியான உள்ள அலோவ் பண்ணவும் மாட்டாங்க, இவங்களும் வெளியே வர மாட்டாங்க. அதனால எந்த எக்ஸ்போஷருமே இல்லாமல் அங்கேயே இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இதை வந்து பாசிட்டிவா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒருத்தங்க தோல் கொடுத்துப்பாங்க. நம்ம ஆளுங்கன்னா பிஸ்னஸ் வச்சு கொடுக்கறதுலையோ இல்லை பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறதோ. இப்போ நீ ஒரு டையிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்க, நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா என்னை தூக்கி விடுறது, நீ வந்து ஃப்ரீயாக எனக்கு சப்ளை பண்ணி நீ பண்ணி இது பண்ணுறது, இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்லுவாங்க. ஆனால் அது பாசிட்டிவ் விஷயமே கிடையாது. அப்படி பண்ணுறப்போ இன்னொருத்தனோட சோர்ஸ் அது பறிக்கப்படுது இல்லை. அங்கே போய் இன்னொருத்தன் வந்து கம்பெனி வைக்க முடியாது. அங்கே இருக்கிற ஆட்கள், அதே கம்யூனிட்டியில இருக்க ஆட்கள்னால மட்டும்தான் அங்க சஸ்டெயின் ஆக முடியும். அதுதான் புதுசா ஒருத்தங்களை அலோவே பண்றது இல்லைல்ல. ஆமா, எவ்வளோ இப்போ தமிழ்நாட்டிலேயே கம்பேர் பண்ணா வந்து கொங்கு ரீஜன் வந்து ரொம்ப வெல்த்தியான ஒரு இதுல காசு இருக்கு, நல்லா வந்து படிக்க வைக்கிறாங்க, எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்கு. ஆனால் இது எல்லாமே வளர வளர வந்து எவ்வளோ பேக்வர்டாக அவங்க வந்து இருக்காங்க, எவ்வளோ பிற்போக்குத்தனமாக இருக்காங்க, பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து எவ்வளோ இதுவாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பெரிய முரண்பாடாக இருக்குது. எஜுகேஷன் வளர வளர ஒன்று எவால்வ் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு தானே போகணும், அப்படியே வந்து பின்னோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு சில பேரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஆம்பிஷியஸா இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் நீங்க அப்படி இருந்ததுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல. என்ன அப்படின்னு கேட்டா, இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்து வந்து கல்யாணம் அப்படின்னு வந்தாங்கன்னா, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜாலாம் பேச்சே இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான் எப்போவுமே. லவ் மேரேஜ் அப்படின்னா அவங்க சொல்கிற க்ரைட்டீரியாஸ் எல்லாம் மேட்ச் ஆச்சு, டிக் ஆச்சு அப்படின்னா ஓகே, காஸ்ட்டு கிளாஸு எல்லாமே இருக்கா ஓகே, இல்லாட்டி நோ தான் ஓகே. திரும்ப அவங்க டேட் பண்ணும்போதே, நம்ம காலேஜ்லேயே நிறைய பேரை பார்த்தோம்ல, டேட் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியும் ஓகே இது வந்து கல்யாணத்துக்கு எண்ட் ஆகாது, பரவாயில்ல இப்போதைக்கு நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அதுக்கப்புறம் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ரொம்ப ப்ராக்டிக்கலாக டேட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சரி, என்னடா பண்ணுறீங்க இப்போ அப்படி பார்க்குறப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டுருவாங்க. பையன் வீட்டில் பொண்ணுக்கு தம்பி இருக்கா, மச்சான் இருக்கானா, அப்போ தான் மலையேற முடியும் அப்படின்லாம் போடுவாங்க. பொண்ணுக்கு என்னென்ன சொத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. பொண்ணு வீட்லேயும் ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. பையனுக்கு இவ்வளோ வீடு இருக்கா, இவ்வளோ நிலம் இருக்கா, தோட்டம் இருக்கா அப்படிங்கிறது வந்து இப்போ பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. பரிதாபங்களோட வந்து போட்டிருந்தாங்கல்ல, பெண் பார்க்கும் பாவங்களோட போட்டிருந்தாங்க. லிட்ரலி அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. பொண்ணு வீட்டில் வந்து பசங்க வீட்டில் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பொண்ணு வீட்லேயும் வந்து இப்போ டிமாண்ட் பண்ணுறாங்களாம். பையன் வீடு வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், மினிமம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். அதுவும் எவ்வளோக்கு எவ்வளோ லக்ஸூரியஸா பண்ணணும், காரை ரிப்பன் கட்டி வச்சே ஆகணும். எல்லா மண்டபத்துலேயுமே வந்து வெளியே கார் இருக்கும்.
அதாவது அவங்க கார் வாங்கலனா கூட வேற ஏதாவது ஒரு காராவது புதுசா பளபளன்னு இருக்க காரையாவது வந்து நானே பார்த்துருக்கேன் 2 3 கல்யாணத்துல பளபளன்னு இருக்க கார் வாங்கிருக்க மாட்டாங்க. ஆனா பளபளன்னு இருக்க காரை ரிப்பன் கட்டி அந்த பூங்கொத்தெல்லாம் வந்து சைடுல ஒட்டி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதான் இந்த கோவிட் டைம்ல வந்து நிறைய பேர் வந்து இதான் சாக்குன்னு நிறைய கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்கள நிறைய பேர் கல்யாணம் நடந்துச்சு. அப்படி ஒரு சைடு இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா வந்து அது என்ன மண்டபம், சொந்தக்காரங்க வேலாயுசாமி கல்யாண மண்டபம் 50 பேரை மட்டும் கூப்பிட்டு வேலாயுசாமி கல்யாண மண்டபம். அது அந்த மண்டபம் வந்து திருப்பூர்லயே ரொம்ப காஸ்ட்லியான மண்டபம், ரொம்ப பெரிய மண்டபமா. ஆனா கோவிட்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து இருந்ததுனால ரொம்ப கம்மியான ஆட்கள் வச்சு தான் பண்ணணும். அந்த மண்டபத்தையே பிடிச்சி வெறும் 50 பேர் மட்டும் 50 பேர் வீட்லயே அவங்க வீட்லயே வச்சிருக்கலாம். அவ்வளவு பெரிய ஃபேமிலி தான். ஆனாலும் வந்து பவரை காட்டணும். என்னால இந்த மண்டபத்தை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும், கோவிட் டைம்லயே நான் வந்து இதை பண்ணுவேன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு டெக்கரேட் பண்ணி இந்த ப்ராப்பரா ஒரு 1000 பேர் 2000 பேர் கூப்பிட்டாங்கன்னா எவ்வளவு பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்கல்ல. அதெல்லாம் வந்து ரொம்ப தேவையில்லாத வந்து செலவு தான். திரும்ப லக்ஸூரியஸ் கார்ஸ், லக்ஸூரியஸ் நகைக்கடைகள் எல்லாமே வந்து அந்த ஏரியால அதிகமா இருக்கும். அப்டேட்டடா இருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா எதுக்கு அதுல அப்டேட்டடா வந்து என்ன பண்ண போறோம்? அதுதான். ஆனா நல்ல வேலையா இப்ப எங்க கல்யாணம் எல்லாம் பெருசா ஒன்றும் வந்து நாங்க பண்ணல. 100 பேரோட முடிச்சிட்டோம். பெரிய செலவு எதுவும் வைக்கல. அது இப்போ வரைக்கும் நினைச்சாலே வந்து மனசு எங்க கல்யாணம் நாங்க கேட்டோம், உங்க குழந்தைங்களுக்கு பண்ணிக்கீங்க, ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரே அடியா அடிச்சிட்டாங்க. சரி ரைட்டு. இப்போ திரும்ப நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் கையில கொடுத்தோம்னாலும் அந்த குழந்தையும் அவங்க சொல்ற மாதிரி தான். இப்போ எங்க வீட்ல அவ்வளவு பிரஷர் இல்ல. இப்ப நம்ம வீட்ல கண்டுக்க மாட்டாங்க. ஆனா பொதுவா சொல்றேன், அவங்களோட பேரன் பேத்திக்கு கூட என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன சீர் பண்ணணும், எவ்வளோ நகை போடணும் அப்படிங்கறதையும் பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ற இதுல இருப்பாங்க. தனியாலாம் வளர்க்க முடியாது. ஏத்திஸ்டாலாம் வளர்க்கவே முடியாது. நீ ஏத்திஸ்டா இருக்க, நான் பட்டையை போட்டு விடுறேன், நான் வந்து சாமி கும்பிட வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் இன்னொரு இது கொங்கு ரீஜியனை வந்து அம்பேத்கர் சொல்லுவார். கொங்கு ரீஜன் அவர் சொல்லுவார் ஜென்ரலாக, இந்த மாதிரி நம்மளோட அப்பர் கேஸ்ட்டோ அவங்கள பார்த்து முக்கியமாக பிராமின்ஸை வந்து இமிட்டேட் பண்ணுறதுக்கான இது வந்து நிறையாவே வந்து இருக்குது. அவங்கள மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், அவங்கள மாதிரி சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அம்பேத்கர் சொன்னார். அது வந்து அப்படியே கொங்கு ரீஜனுக்கு வந்து அப்ளை ஆகுன்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாகவே நார்மலாக நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு ரீஜன் தான் வந்து கொங்கு ரீஜன். ஆனா வந்து சின்ன வெங்காயம் போட்டு நாட்டுக்கோழி சாப்பிட்டா ஆமா இந்த மாதிரி இருக்கப்ப எல்லாம் ரொம்ப பெருமையா வர சொல்லுவாங்க. நான் வந்து காசி போயிட்டு வந்ததுல இருந்து நான் வந்து மட்டன் சிக்கன் சாப்பிட்றது இல்ல, திடீர்னு முடிவெடுத்தோம் நாங்க வந்து மட்டன் சிக்கன் சாப்பிட்றது இல்ல அப்படின்னு இதை வந்து ஒரு பெருமையா சொல்லுவாங்க. பெருமையா சொல்றோம் நாங்க இந்த கிளாஸை ப்ரீச் பண்ணி அடுத்த கிளாஸ் போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இதுதான் அது. இதுல என்ன எனக்கு வந்து இருக்கு, பீஃப்னு ஒரு டிஷ் இருக்குன்னே தெரியவே தெரியாது. யூஜி பாதியில தான் தெரியும். நமக்கு கண்ணிலே காமிச்சது இல்லையா அது வரைக்கும். ஏன்னா நம்ம கூட கிறிஸ்டியன்ஸ் படிச்சாங்க, முஸ்லிம்ஸ் படிச்சாங்க, ஆனா அவங்கள பீஃப் சாப்பிடுவாங்க அப்படின்னே தெரியாது. அது சமைச்சு சாப்பிடலான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சு சாப்பிட்டு இப்ப அத சொன்னா நிறைய பேர் ட்ரிகர் ஆயிருவாங்க. ஆமா கண்டிப்பா. சொந்தக்காரங்களே நிறைய பேர் என்னது என்ன சாமி அது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதான் நம்ம ஒரு ஆர்டிக்கிள் தர்மராஜ ஒன்று வந்து சொல்லியிருப்பாரு, நம்ம கூட பேசணும்ல முன்னாடி ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதைய உனக்கு வந்து மாடு அவ்வளோ உனக்கு பிடிக்குதுன்னா நீ வந்து பால் குடிக்கிற, மோர் சாப்பிட்ற, எல்லா பை ப்ராடக்ட்ஸையும் சாப்பிட்ற, சாணி யூஸ் பண்ணுற, எல்லாத்தையும் பண்ணுற, அப்படின்னா உனக்கு பிடிச்சதுன்னா நீ மாடையும் சேர்த்து தான் சாப்பிட்ணும். அதை மட்டும் நீ வந்து இல்லைன்னு வேண்டாம், அது மட்டும் புனிதம்னு சொல்றது வந்து எப்படி அப்படின்னு அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்து ஞாபகம் வருது. ஆனா ரொம்ப இதுதான் இப்போ இது அப்பர் காஸ்ட்டை மிமிக் பண்றதுல வந்து லாபியிங்கும் ஒரு விஷயம். இப்போ காஸ்ட்குள்ளேயே லாபிங் பண்ணிக்கிறது, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கிறதுனால அந்த பவரை யூஸ் பண்ணி லாபிங் பண்ணிக்கிறது, பாலிடிக்ஸ் வரைக்கும் சின்ன லெவல்ல இருந்து பக்கத்து வீட்டுல சண்டை போடுற லாபிங்ல இருந்து பாலிடிக்ஸ் வரைக்கும் டிசைட் பண்ற அளவுக்கு லாபிங் பவர் வந்து இருக்கு. அதான் அடுத்த இது அப்பர் கிளாஸ் என்னென்னலாம் பண்றாங்களோ எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து இவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் இது சொல்லுவாருல்ல, எண்டோகேமி பண்றதுனால காஸ்ட் சிஸ்டம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. அப்படியே பொருந்தும்.
அப்படியே வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அது அப்படியே ஆமா அப்பதான் நம்ம சொந்தங்க இருப்பாங்க, அப்பதான் நம்ம உறவுகள் லிட்டரலி இருப்பாங்க கல்யாணம் அப்படின்னே பண்ணி சொல்லிட்டே கொடுத்தாலே ஒரு இருப்பாங்க. 10 கிலோமீட்டரே ஜாஸ்தி தான். ரொம்ப கிட்டயே வந்து தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களே தவிர ரொம்ப தூரமா யோசிக்கிறதோ இல்ல வேற இப்போ திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோ இல்ல ஈரோடு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோ அதே யோசிக்க மாட்டாங்க. திருப்பூர்லயே 10 கிலோமீட்டருக்குள்ளேயே நீ பக்கத்துலயே இருக்கணும் அப்படின்னு இந்த பண்றது இருக்குல்ல, அதுவே எவ்வளவு டாக்ஸிக்கான ஒரு விஷயம். இப்போ இதெல்லாம் ஒன்றும் வயசானவங்கலாம் பண்ணவே கிடையாது. இப்போ நம்ம ஜென்ரேஷனில் இருக்கவங்களே அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே எத்தனை பேர் ஸ்டோரி போடுறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஒரு தலைவர் பர்த்டே வருது அப்படின்னா அதுக்கு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. யாரா நீ ஸ்கூலில் நல்லா தானடா இருந்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வயசு பசங்களுக்கே அது வந்து ரொம்ப புதுசா இருக்கு. கிளப் ஹவுஸ்ல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நான் உள்ள போய் சும்மா கேட்டுட்டு இருப்பேன் என்னதான் பேசுறாங்க அப்படின்னு. மச்சான் மாப்பிள்ள வந்துட்டீங்க மாப்பிள்ள அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. யாருன்னே தெரியாது. ஆனா அந்த காசு நேமோட ஒரு உடனே மாப்பிள்ளன்றான், உடனே தங்கச்சிம்பா, உடனே அண்ணாம்பா. என்னடா இது யாருன்னே தெரியாது. என்ன குளம்னு கேட்டுருவாங்க. உள்ள போனோடனே என்ன குளம்னு கேட்பாங்க. குளத்தை கேட்டு முறைய டிசைட் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப எப்படா திருந்துவீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி. படிடா பரமான்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா படிச்சும் தொலைச்சாங்க. அதுதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை வந்து எப்படி சரியாகும் எப்ப சரியாகும் அதெல்லாம் என்ன சொல்யூஷனே தெரியல. சொல்யூஷன் என்ன ஒண்ணுமே வந்து தெரியல. அடுத்து வர ஜென்ரேஷனாவது கொஞ்சம் அவேர்னஸோட எக்ஸ்போஷரோட வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஆமாம், இல்லைன்னா ஒரே குட்டையில் வந்த மட்டைகள் மாதிரி ஊறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, அவ்வளோதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.